வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டனில் போலீஸ் உத்தரவை உதாசீனம் செய்த அகதிகள், மக்களிடையே கொந்தளிப்பு. புட்டினுக்கு புதிய தர்ம சங்கடம். ஈரமான ஓடுபாதையில் இயங்க முடியாத ரஷ்யாவின் புதிய போர் விமானம். ஜெர்மனிக்கு எதிராக 7 மீறல் நடவடிக்கைகள். ஐரோப்பிய ஆணைக்குழுவின் அதிரடி. மேற்கு லண்டன் கடைக்கு மீண்டும் பின்னடைவு. உரிமம் கோரிய விண்ணப்பம் நிராகரிப்பு. ரஷ்யாவின் அணுவாயுதங்கள் முழு தயார் நிலையில் உள்ளதாக அறிவிப்பு. புதிய பாஸ்போர்ட் விதிகளால் ரோமில் சிக்கி தவிக்கும் 15 வயதுடைய பிரிட்டிஷ் சிறுமி. இஸ்ரேலிய குடியிருப்புகளுடனான வர்த்தகத்திற்கு தடை விதிக்க பிரிட்டன் திட்டம். இனி விரிவான செய்திகள். லண்டனின் மையப்பகுதியில் சட்டவிரோதமாக பிச்சை எடுத்த அகதிகள் போலீசாரின் கட்டளையை மதிக்காமல் அங்கிருந்து நகர மறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொது இடங்களில் பிச்சை எடுப்பதை தடுக்கும் போலீசாரின் உத்தரவை இந்த நபர்கள் வேண்டுமென்றே உதாசீனம் செய்யும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போலீசாரின் முன்னிலையிலேயே இத்தகைய துணிச்சலான செயலில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பான காணொளிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் தொடர்புடைய நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகரின் முக்கிய பகுதிகளில் இத்தகைய இடையூறுகளை கட்டுப்படுத்த போலீசார் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புட்டினுக்கு புதிய தர்ம சங்கடம். ஈரமான ஓடுபாதையில் இயங்க முடியாத ரஷ்யாவின் புதிய போர் விமானம். ரஷ்யா பெருமையுடன் அறிமுகப்படுத்திய புதிய வகை போர் விமானம் ஈரமான அல்லது அசுத்தமான ஓடுபாதைகளில் இருந்து புறப்பட முடியாத தொழில்நுட்ப குறைபாட்டை கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குறைபாடு ரஷ்யாவின் வான்வழி திறனுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுவதோடு அதிபர் புட்டினுக்கு சர்வதேச அளவில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் சீரற்ற சூழலிலும் சிறப்பாக செயல்பட வேண்டிய போர் விமானங்கள் இத்தகைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியுள்ளது இராணுவ வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தொழில்நுட்ப பிழை காரணமாக ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு வியூகங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விமானத்தின் வடிவமைப்பு மற்றும் என்ஜின் திறனில் உள்ள குறைபாடுகளே இந்த சிக்கலுக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா இதனை சரி செய்ய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தொழில்நுட்ப ரீதியான இத்தகைய தோல்விகள் ரஷ்யாவின் இராணுவ உற்பத்தி தரத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. ஜெர்மனிக்கு எதிராக 7 மீறல் நடவடிக்கைகள். ஐரோப்பிய ஆணைக்குழுவின் அதிரடி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான விதிமுறைகளை சரியாக நடைமுறைப்படுத்த தவறியதற்காக ஜெர்மனி மீது ஐரோப்பிய ஆணைக்குழு 7 புதிய மீறல் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டளைகளை உரிய காலத்திற்குள் தேசிய சட்டமாக மாற்ற தவறியது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை மற்றும் எரிசக்தி செயல்திறன் தொடர்பான விதிகளில் ஜெர்மனி போதிய முன்னேற்றம் காட்டவில்லை என ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக புதிய கட்டிடங்களுக்கான பூஜ்ஜிய உமிழ்வு சட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதமும் இந்த நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணமாகும். இந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்க ஜெர்மனிக்கு 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதோடு அதன் பிறகு மேல்முறையீட்டு நடவடிக்கைகள் தொடரப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றியத்தின் விதிமுறைகளை அனைத்து உறுப்பு நாடுகளும் சமமாக பின்பற்றுவதை உறுதி செய்வதே இந்த சட்ட நடவடிக்கைகளின் நோக்கம் என ஐரோப்பிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேற்கு லண்டனின் கடைக்கு மீண்டும் பின்னடைவு. உரிமம் கோரிய விண்ணப்பம் நிராகரிப்பு. 7 மாதங்களுக்கு முன்பு மது விற்பனை உரிமம் ரத்து செய்யப்பட்ட மேற்கு லண்டனில் உள்ள ஒரு மளிகை கடை மீண்டும் உரிமம் பெற செய்த விண்ணப்பத்தை அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது மற்றும் உரிம விதிகளை மீறியது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்த கடையின் மீது சுமத்தப்பட்டுள்ளன. பொது பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை முன்னிறுத்தி கடையின் புதிய உரிம விண்ணப்பத்தை உள்ளூர் கவுன்சில் அதிகாரிகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளனர். முன்னதாக உரிமம் ரத்து செய்யப்பட்ட பின்னரும்
கடை தொடர்ந்து இயங்கி வந்தது குறித்த புகார்கள் எழுந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் கடையின் உரிமையாளர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். சமூக பாதுகாப்பை கருத்தில் கொண்ட இத்தகைய கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், உரிமம் மறுக்கப்பட்ட கடை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என எச்சரித்தனர். ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் முழு தயார் நிலையில் உள்ளதாக அறிவிப்பு. ரஷ்யாவின் கடற்படை அணுவாயுதங்கள் தற்போது முழுமையான போர் தயார் நிலையில் இருப்பதாக அந்நாட்டின் உயர் அதிகாரி நிக்கோலாய் பாத்ருஷேவ் தெரிவித்துள்ளார். AUKUS கூட்டணி ஆகியவற்றை ரஷ்யா தனக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு கடல் பகுதியிலும் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள ரஷ்ய கடற்படை தயாராக இருப்பதாகவும் 2050 ஆண்டு வரையிலான வியூக திட்டத்தில் இவை சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உக்ரைன் போரின் பின்னணியில் இத்தகைய அணுவாயுத மிரட்டல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சர்வதேச வட்டாரங்கள் கவலை தெரிவிக்கின்றன. இருப்பினும் அணுவாயுதங்களை பயன்படுத்துவது குறித்து எந்தவொரு சிந்தனையும் இருக்கக்கூடாது என்று சீனா ரஷ்யாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அணுவாயுத பேச்சுக்கள் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை குறைப்பதற்கான ஒரு பயமுறுத்தும் உத்தியாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய பாஸ்போர்ட் விதிகளால் ரோமில் சிக்கி தவிக்கும் 15 வயது பிரிட்டிஷ் சிறுமி. புதிய ஐரோப்பிய ஒன்றிய பயண விதிகளின் குழப்பத்தால் 15 வயதுடைய பிரித்தானிய சிறுமி ஒருவர் இத்தாலியின் ரோம் நகரில் கடந்த 6 வாரங்களாக தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார். பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிறகு பாஸ்போர்ட் செல்லுபடியாகும் காலம் தொடர்பான விதிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இச்சிறுமியின் பயணத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளன. பழைய கடவுச்சீட்டில் இருந்த காலாவதி தேதியை கணக்கில் கொண்டு பயணம் செய்த போது புதிய விதிகளின்படி பாஸ்போர்ட் செல்லாது என விமான நிலைய அதிகாரிகள் தடுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. முறையான பயண ஆவணங்களை பெறுவதில் ஏற்பட்டுள்ள நிர்வாக தாமதங்கள் காரணமாக அந்த சிறுமி அந்நிய நாட்டில் நீண்ட நாட்களாக சிக்கியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஸ்போர்ட் விதிகளை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாததே இத்தகைய துயரங்களுக்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெளிநாடுகளுக்கு செல்லும் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் பயணத்திற்கு முன் தங்கள் பாஸ்போர்ட் விதிகளை துல்லியமாக சரிபார்க்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இஸ்ரேலிய குடியிருப்புகளுடனான வர்த்தகத்திற்கு தடை விதிக்க பிரிட்டன் திட்டம். சர்வதேச சட்டங்களுக்கு முரணான இஸ்ரேலிய குடியிருப்புகளில் இருந்து இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் தடை விதிக்க பிரித்தானிய அரசு தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. இதுகுறித்து நாடாளுமன்ற குழுவிடம் பேசிய வர்த்தக அமைச்சர் கிறிஸ் பிரையண்ட், இந்த குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்படும் வர்த்தக நடவடிக்கைகளை தடுப்பதற்கான வலுவான தார்மீக மற்றும் சட்டப்பூர்வ காரணங்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பொருட்களுக்கான லேபிளிங் முறையை தாண்டி இந்த குடியேறிகளுடனான ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் முடக்க அரசு பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் இஸ்ரேலிய தயாரிப்புகள் என தவறாக பெயரிடப்படுவதால் அவற்றை முறையாக கண்காணித்து தடையை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அவர் சுட்டிக்காட்டினார். பிரிட்டனின் இந்த முன்னெடுப்பு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளின் விரிவாக்கத்தை தடுப்பதற்கான அரசின் உறுதியான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது.